அஸ்ஸலாமு அலைக்கும். லேர்ன் வித் ரைஹா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தரம் 3-5 மாணவர்களுக்கு பயனுள்ள தாவரங்கள் தொடர்பான சில முக்கிய வினா விடைகளை இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். முதலாவது கேள்வி, பின்வருவனவற்றில் கிளையில்லாத மரம் எது? 1 மாமரம், 2 தென்னை மரம், 3 வேப்பமரம். சரியான விடை தென்னை மரம். தென்னையில கிளைகள் இல்லை, மட்டைகள் தான் இருக்கு. அடுத்தது, காய்கறிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொடித்தாவரம் எது? 1 கத்தரி, 2 வெண்டி, 3 பாகல். சரியான விடை பாகல். கத்தரியும் வெண்டியும் செடி வகைகள், பாகல் பந்தல்ல படரும் கொடி வகை. இந்த மூன்றில் வலிமையான தண்டுடைய தாவரம் எது? 1 வெண்டி, 2 செவ்வரத்தை, 3 தக்காளி. சரியான விடை செவ்வரத்தை. இது ஒரு பல்லாண்டு தாவரம் என்பதால் தண்டு உறுதியாயிருக்கும். நிலத்தில் படரும் கொடி தாவரம் எது? 1 பாகல், 2 புடல், 3 பூசணி. சரியான விடை பூசணி. பாகலும் புடலும் மேல படரும், ஆனா பூசணி நிலத்தில்தான் படரும். மருந்திற்கு பயன்படும் செடித்தாவரம் எது? 1 துளசி, 2 வாழை, 3 மல்லிகை. சரியான விடை துளசி. இது ஒரு சிறந்த மூலிகை செடி. பின்வருவனவற்றில் கிளைகளை பரப்பி வளர்வது எது? 1 தென்னை, 2 கித்துள், 3 வேப்பமரம். சரியான விடை வேப்பமரம். இது நிழல் தரும் அளவுக்கு அகலமா கிளை பரப்பி வளரும். உயரமாக வளரும் புல் இனம் எது? 1 அருகு, 2 கோரை, 3 மூங்கில். சரியான விடை மூங்கில். ஆச்சரியமா இருக்கா? மூங்கிலும் ஒரு வகை புல் இனம்தான். அதிகமான நிழல் தரக்கூடிய தாவரம் எது? 1 ஆலமரம், 2 தென்னை, 3 பப்பாசி. சரியான விடை ஆலமரம். இதோட விழுதுகளும் அடர்த்தியான இலைகளும் நல்ல நிழலை தரும். வெண்டி இலையை ஒத்த இலை அமைப்புடைய தாவரம் எது? 1 அகத்தி, 2 பொன்னாங்கண்ணி, பூர்ண ஆமணக்கு. சரியான விடை ஆமணக்கு. மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்த்த இந்த 10 கேள்விகளும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை விடை சரியா தெரிஞ்சதுன்னு கீழே காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கல்விசார் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம லேர்ன் வித் ரைஹா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.